Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது the most important question in University of Madras in differential geometry MSc Mathematics. First fundamental form of sigma. First fundamental form of sigma na ஒரு surface patch உடைய first fundamental form பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Let us assume that surface S has a surface patch sigma. S என்ற ஒரு சர்ஃபேஸுக்கு சர்ஃபேஸ் பேட்ச் ஒன்று சிக்மான்னு ஒன்று இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த சர்ஃபேஸ் பேட்ச்க்கு தான் நம்ம இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் கண்டுபிடிக்க போகிறோம். காமா ஆஃப் டீன்றது ஒரு கர்வ். இந்த கர்வ் சிக்மா ஆஃப் யூன்ற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து எடுத்த கர்வ் ஃபார் ஆல் டி. தென் we can write as இந்த கர்வை நம்ம இப்படி எழுதலாம். gamma of t is equal to sigma of u of t v of t ன்னு எழுதலாம். ஸோ இதில் நம்ம காமாவுக்கு ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும். ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டேஞ்சன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அந்த டேஞ்சன்ட் வெக்டாருக்கு நார்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்க் லென்த்துக்கு டேஞ்சன்ட் வெக்டார் கண்டுபிடிப்போம். டேஞ்சன்ட் வெக்டார்னால் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்போன்னா இது அப்படியே நம்ம எழுதணும்னா gamma dot is equal to sigma of u dot of t sigma of v dot of t. இப்போது இதை செயின் ரூலில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு t எல்லா சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். gamma of t divided by d gamma divided by dt equal to d sigma by dt of du by dt dv by dt. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இந்த டி சிக்மாவை உள்ளே கொண்டு போனோம்னா நம்மளுக்கு du வந்து இடிக்கும். ஸோ அப்போது செயின் ரூல் யூஸ் பண்ணி d sigma by du into dt and d sigma by dv into dv by dt அப்படின்னு நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணி d sigma by du dot du by dt d sigma by dv by dt அப்படின்னு சொல்லி நம்ம செயின் ரூல் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாட் அண்ட் டிஃப்ரென்சியேஷனை சுருக்கி எப்படி எழுதலாமோ அப்படி எழுதுகிறோம். ஸோ இப்போது d by dtயை டாட்டில் எழுதுகிறோம். அதே மாதிரி du by dtயை வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறோம். ஸோ sigma dot gamma dot is equal to sigma with respect to t in the term sigma with respect to u dot u dot comma sigma with respect to v dot அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்க மாதிரி எழுதிட்டோம். இதை வந்து நாம் காமா டாட்டில் எழுதும்போது யூவி மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் சில டேர்ம்ஸ்லாம் ஒமிட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இது காமா டாட் ஆஃப் டி. இது வந்து டேஞ்சன்ட் வெக்டார். இந்த டேஞ்சன்ட் வெக்டாருக்கு நம்ம நார்ம் கண்டுபிடிச்சி ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்மளோட வேலை. ஸோ நம்ம இந்த நார்ம் கண்டுபிடிக்கிறத வந்து ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ அப்படி எழுதும்போது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஃப் காமா டாட் இன்ட்டு காமா டாட்னு வரும். ஸோ காமா டாட் காமா டாட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இந்த ரூட்டு நம்மளுக்கு நெக்லெக்ட் பண்ணணுன்றதுக்காக ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ இந்த சைட் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு போயிடும். இந்த சைட் ஸ்கொயர் பண்ணும்போது நார்ம் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ நார்ம் ஸ்கொயர்னு வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் காமா டாட் காமா டாட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். காமா டாட்டோட வேல்யூ என்னது? இதுதான் காமா டாட்டோட வேல்யூ. அதை 2 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் மல்டிப்ளிகேஷன் படி பொதுவாக ரெண்டு டேர்ம்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேர்மையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் டேர்ம் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது
a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ a ஸ்கொயர்ன்னும் போது சிக்மா யூவும் சிக்மா வியும் சிக்மா யூவும் மல்டிப்ளை ஆகும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் மல்டிப்ளிகேஷனை இப்படி தான் எழுதணும். அண்ட் யூ டாட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ டாட் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இருக்கிறதுனால இந்த ரெண்டை மட்டும் நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் வந்து 2 இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஃப் இது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அவங்க மாற்றி எழுதியிருக்காங்க. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஃப் சிக்மா டாட் சிக்மா வி இன்ட்டு யூ டாட் யூவி. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து சிக்மா வி டாட் சிக்மா வி டாட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நம்ம வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இருக்கிற இந்த டேர்ம்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இதில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஃப் சிக்மா யூவை வந்து நாம் நார்ம் ஆஃப் சிக்மா யூ ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ நார்ம் ஆஃப் சிக்மா யூ ஸ்கொயரோட வேல்யூ ஈன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அண்ட் சிக்மா யூ டாட் சிக்மா யூ வியை வந்து நம்ம எஃப்னு டினோட் பண்ணுறோம். அதே மாதிரி நார்ம் ஆஃப் சிக்மா வி டாட் சிக்மா வியை வந்து சிக்மா வி நார்ம் ஸ்கொயர்னு நம்ம டினோட் பண்ணி அதுக்கு ஜீன் டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஎஃப்ஜின்னு நம்ம எழுதும்போது யூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2f யூ டாட் வி டாட் ப்ளஸ் ஜி வி டாட் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இது ஆர்க் லென்த் ஃபார்மில் எழுதும்போது ரூட் ஆஃப் இந்த டேர்ம் வந்துடும். ஸோ நார்ம் ஆஃப் டேஞ்சன்ட் வெக்டார் வந்துடும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t0 to t dt அப்படின்னு எழுதணும். எழுதும்போது இந்த உள்ளே இருக்கிற டேர்மை நம்ம எஸ் ஸ்கொயர்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் டிஎஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் இஎஃப்ஜின்ற டேர்ம்ஸில் நம்ம எழுதியிருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் தான் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சிக்மா. இப்போது ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ் எஸ் இதை நம்ம டினோட் பண்ணுறதுக்கு எஸ் அட் பின்ற பாயிண்டில் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். சர்ஃபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு டேஞ்சன்ட் ஸ்பேஸ் இன்ட்டு டேஞ்சன்ட் ஸ்பேஸ்னு ஒரு மேப்பிங் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளாக நம்ம எழுதுறதுக்கு the first fundamental form of S at P is a map from இது வந்து ஒரு மேப்பிங். இதோட மேப்பிங் எப்படி இருக்குன்னா tangent space into tangent space on the real plane. சிங்கிள் டைமென்ஷன் ரியல் பிளேனில் இந்த ரெண்டு டேஞ்சன்ட் ஸ்பேஸையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுனா என்ன கிடைக்குமோ அதுதான் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் எஸ் அட் பி. டிஃபைன்ட் ஆஸ் இதில் ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் ஸ்பேஸ்லேருந்து யூ வெக்டார் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது டேஞ்சன்ட் ஸ்பேஸ்லேருந்து டபிள்யூ வெக்டார் எடுத்துக்கிறோம். இந்த டபிள்யூ வெக்டாரையும் யூ வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்டில் இருக்கிறத நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் எழுதிக்கிறோம். இது டேஞ்சன்ட் ஸ்பேஸ்ன்றதுனால பி கமா எஸ்ஸையும் பாயிண்ட் அட் த சர்ஃபேஸ் பிஎஸ்ஸையும் நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ எப்படி கிடைக்கும்னா யூ டாட் வி டாட் டபிள்யூ டாட் அந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஸோடைய மேப்பிங். இந்த மேப்பிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது சர்ஃபேஸோடைய ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்க்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்த சர்ஃபேஸ் பேட்சோடைய ஃபண்டமெண்டல் ஃபார்மை ரீகால் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஒரு டேஞ்சன்ட் வெக்டார் விலேருந்து ஒரு டேஞ்சன்ட் ஸ்பேஸ்லேருந்து டேஞ்சன்ட் வெக்டார் வின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அண்டு இன்னொரு டேஞ்சன்ட் ஸ்பேஸ்லேருந்து டபிள்யூன்னு ஒரு டேஞ்சன்ட் வெக்டார் எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் சிக்மா யூ அண்ட் சர்ஃபேஸ் பேச்சஸோடைய லீனியர் காம்பினேஷனாக எழுதுகிறோம். சிக்மா யூக்கும் சிக்மா விக்கும் இந்த யூ வெக்டாரையும் டபிள்யூ வெக்டாரையும் வி வெக்டாரையும் டபிள்யூ வெக்டாரையும் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பேச்சஸில் லீனியர் காம்பினேஷனாக எழுதுகிறோம். ஸோ இந்த மேப்பிங்கை இன்னும் சிம்பிளாக எழுதணுன்னா du is a mapping from tangent space to real plane and dv is a mapping from tangent space to
ரியல் பிளேனுன்னு இந்த ரெண்டு மேப்பிங், இந்த கிராஸ் ப்ராடக்டில் இருக்கிற ரெண்டு மேப்பிங்கையும் நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி மேப்பிங்ஸாக எழுதுகிறோம். ஸோ இப்போ இதில் டியூன்ற இதுக்கு வந்து a sigma u plus b sigma v is equal to aன்னு வரும். மேப்பிங்கோடைய டெஃபினிஷன் வந்து du of a sigma u plus b sigma v is equal to aன்னு வரும். அதே மாதிரி dv of a sigma u plus b sigma v is equal to bன்னு வரும். ஸோ இதுக்கு bன்னு வர மாதிரியும் இதுக்கு ஏன்னு வர மாதிரியும் நம்ம ரெண்டு தனித்தனியாக டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இதை வந்து இதுக்கு வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நம்ம எடுத்தோன்னா u வெக்டாருக்கும் v வெக்டாருக்கும் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுத்தோன்னா மேலே இருக்கிற u டாட் ஸ்கொயருக்கு பதிலாக du v ஸ்கொயர் ப்ளஸ் u டாட் v டாட்டுக்கு பதிலாக du dv v இன்ட்டு v அப்படின்னு வந்துடும். ஸோ u டாட்டுக்கு பதிலாக du இன்ட்டு dv dvu இன்ட்டு யூக்கு பதிலாக வியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். du of v dv of v அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். u டாட்க்கு பதிலாக du of vன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அண்ட் v டாட்க்கு பதிலாக dv of vன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்படி கிடைக்கிற இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மேலே இருக்கிற அதே இதில் நாம் இந்த du dvன்னு நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு மேப்பிங்ஸையும் இதில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ u டாட்டுக்கு பதிலாக du v ஸ்கொயர் du of v அப்படின்னு எழுதுகிறோம் அண்ட் v டாட்டுக்கு பதிலாக dv of vன்னு எழுதுகிறோம். அவ்வளோதான். இப்படி பண்ணணுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சிக்மா அண்ட் எஸ் பார்த்தோம்.